மரியாதைக்குரிய இப்பள்ளியினுடைய தாளாளர் அருட்தந்தை பென்னி அவர்களே, இந்த பள்ளிக்கூடத்தை பல திறமைகளோடு உருவாக்கி வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு மோசஸ் அவர்களே, வீர உரை நிகழ்த்தி உற்சாகப்படுத்தி அமர்ந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் டாக்டர் சாந்தி அவர்களே, எனக்கு பின்னால் வாழ்த்துறை வழங்குவதற்காக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவசம் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் காசி சிவகுமார் அவர்களே, இல்லத்தின் மணிச்சுடராகவும் இந்த பள்ளியினுடைய ஒளிச்சுடராகவும் பாசத்தினுடைய ஒரு பங்காளியாகவும் பாசமலர் தோட்டத்து பூக்களாகவும் ஏன் நமக்கெல்லாம் நம்பிக்கை நட்சத்திரங்களாகவும் கண்ணிற்கு விருந்தாக கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் அள்ளித்தந்த பாசத்திற்குரிய அன்பு தம்பி தங்கைகளே, குழந்தையினுடைய உருவாக்கத்தினுடைய முதல் தளம் நாங்கள் தான் என்று இதோ இந்த மேடையிலே குழந்தைகளை பாராட்டுவதற்காக மேடையின் முன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பெற்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வரலாற்று நல்நாளில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் தன்னுடைய வாழ்க்கை சூழலில் பலவிதமான விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு விழாவும் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. அந்த விதத்திலே இன்று இந்த பள்ளிக்கூடத்தில் நடைபெறக்கூடிய இந்த விழாவை பற்றி நான் நினைத்து பார்க்கின்ற போது இந்த விழா என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஏன் என்று கேட்டால், இந்த பள்ளிக்கூடத்திலே என்ன நடைபெறுகிறது என்று நாம் சுருக்கமாக சொல்ல போனால், மாணவ செல்வங்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு நிகழ்வு இந்த பள்ளியிலே உற்பத்தி செய்யப்படுகின்றது. உருவாக்கம் என்று சொல்லுகின்ற போது இந்த வரலாறுகளை புரட்டி பார்க்கின்ற நேரத்திலே பெரிய தலைவர்களாக வீற்றிருக்கக்கூடிய அனைவருமே, பல சாதனையர்களாக உருவாக்கப்படக்கூடியவர்கள் அனைவருமே அவர்கள் இளம் பருவத்தில் இருந்தே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு உண்மை சான்று. அந்த விதத்திலே பல பெரியோர்களை நாம் முன்னிறுத்தி சொல்ல முடியும். இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஏற்றவாறு மிகவும் அருமையான விதத்திலே இளமை பருவத்திலே நம்முடைய நாட்டிற்காக இன்னுயிரித்த திருப்பூர் குமரனை பற்றி சொல்லுவது என்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். திருப்பூர் குமரன் இளமை பருவத்திலே 1947ஆம் ஆண்டு இந்திய நாடு சுதந்திரம் அடைய துடிதுடித்துக் கொண்டிருந்த அந்த வேளையில் ஆங்கிலேயன் உத்தரவு போட்டான், யாரும் தேசிய கொடியை கையில் எடுக்கக்கூடாது என்று. ஆனால் இந்த திருப்பூர் குமரன் கூறினான், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் என்னுடைய தாய் நாட்டினுடைய கொடியை உயர்த்தி பிடிப்பேன் என்று சவால் விட்டான். அவனுக்கு நேர்ந்ததோ ஆங்கிலேயனுடைய அடிமை முறை, அடக்குமுறை. இறுதியாக உயிருக்கு போராட வேண்டிய ஒரு சூழல் வந்தபோதும் கூட அவன் மரணத்திற்கு முன்னால் தன்னுடைய இதயத்தின் மேல் அந்த தேசிய கொடியை இருகரம் கூப்பி பிடித்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். அன்புமிக்கவர்களே, இது வரலாறு நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. இதை போன்றுதான் இன்று இந்த பள்ளிக்கூடத்திலே உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் எதிர்காலத்திலே இந்த நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவனாக உருவாக்கப்படுகின்றான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டு பார்த்திருக்கின்ற நேரத்தில் ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்வுகள் இந்த பள்ளிக்கூடத்திலே நடந்திருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகின்றது. புனித பீட்டர் ஆர்சி மேல்நிலைப்பள்ளி சேக்கலில் எந்த அளவுக்கு கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது என்பதையும் என்னால் கண்டுகொள்ள முடிகின்றது. தமிழ் என்ன, ஆங்கிலம் என்ன, கலைகள் என்ன, பண்பாடு என்ன, எல்லா நிலைகளிலும்
இந்த மாணவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நான் இந்த பள்ளிக்கூட விழாவிலே கண்டுகொண்டேன். ஒரு முறை நம்முடைய இந்திய அரசாங்கம் ஒரு போட்டியை அறிவித்தது. கதை என்று சொன்னால் குழந்தைகளுக்கு பிடிக்கும் என்று நினைக்கின்றேன். போட்டி என்னவென்றால், வேகமாக குதிரையை ஓட வேண்டும், அதுதான் போட்டி. 10 லட்சம் ரூபாய் பரிசு என்று அறிவிக்கப்பட்டது. பரிசு தொகை 10 லட்சம். அப்போது ஒரு பணக்கார ஒருவர் ஒரு ஐடியா போட்டார். என்னவென்றால், ஏன் நான் இந்த 10 லட்சம் ரூபாயை அரசிடமிருந்து பெற முடியாது என்று சொல்லி அவரிடம் குதிரை எதுவும் கிடையாது, ஒரு விளம்பரம் வெளியிட்டார். மிக வேகமாக ஓடக்கூடிய குதிரை என்று சொன்னால் நான் எத்தனை லட்சமும் தந்து வாங்க தயாராக இருக்கிறேன், யாரிடமாவது இருந்தால் என்னிடம் கூறுங்கள் என்று ஒரு விளம்பரம் போட்டார். வெளிநாட்டிலே போய் ஒரு குதிரையை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டு வந்தார். வீட்டு பக்கத்தில் ஒரு போர்டம் வச்சாரு. எப்படி வேகமாக ஓடக்கூடிய குதிரை என்னிடம் இருக்கிறது என்று ஒரு விளம்பரம் வைத்தார். போட்டிக்காக பல நாட்கள் கழிந்து அந்த குதிரையை அழைத்து சென்றார். இந்த குதிரை ஏற்கனவே இருந்த இடத்தில் அதற்கு அங்கு வழங்கப்பட்ட நிகழ்வு என்னவென்றால் தொடர் பயிற்சி. ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த முதலாளியுடைய வீட்டிலே வழங்கப்பட்டது என்றால் நல்ல முதல் தரமான உணவுகள். காலையில் அந்த மனிதர் சாப்பிட்டாரோ இல்லையோ அந்த குதிரைக்கு நல்ல உணவு, மதியம் அந்த நபர் சாப்பிட்டாரோ இல்லையோ மதியம் அந்த குதிரைக்கு நல்ல உணவு, இரவு அவர் சாப்பிட்டாரோ இல்லையோ இரவு அந்த குதிரைக்கு நல்ல உணவு. குதிரை சந்தோஷமாக இருந்தது. செல்ல பிள்ளையாக நான் இங்கு வந்திருக்கிறேனே என்று அது மகிழ்ந்து கொண்டது. நடந்தது என்ன, அந்த குதிரை நன்றாக சாப்பிட்டு தன்னுடைய உடல் திறமையை வளர்த்து கொண்டது. இவர் இறுதியாக போட்டிக்காக கொண்டு இந்த குதிரையை கொண்டு விட்டார். குதிரை போட்டி ஆரம்பமானது. எல்லோருடைய குதிரையும் முன்னாடி ஓடி வந்து நின்றது. இவருடைய குதிரை மட்டும் இறுதியாக வந்து நின்றது. அனைவரும் இவரை பார்த்து சிரித்தார்கள், வெட்கப்பட்டார். காரணம் என்ன, இவர் செய்ய வேண்டிய இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான முயற்சியை அவர் கைவிட்டு விட்டார். அந்த குதிரைக்கு உணவு முக்கியமல்ல, அந்த குதிரைக்கு தொடர் பயிற்சிக்கான ஒரு முயற்சி முக்கியம். அன்பு பெற்றோர்களே, இந்த பள்ளிக்கூடத்திலே ஒவ்வொரு மாணவனும் ஆசிரியர்களால் உருவாக்கப்படுகின்றான், எந்தவித சந்தேகமும் இல்லை. எப்படி என்றால், இன்று உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த அரங்கத்திலே இத்தனை குழந்தைகள் வந்து நடனமாடி இருக்க மாட்டார்கள். இவ்வளவு தூரத்திற்கு மைக்கிலே நின்று பேசி இருக்க மாட்டார்கள். இவர்கள் மத்தியிலே திறமைகள் இருக்கிறது. எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய ஒருவன் கூட இந்த மைதானத்திலே ஒருவேளை இருக்கலாம். அந்த விதத்திலே அன்பு பெற்றோர்களே, உங்களை நான் தனித்தனியாக வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். ஏனென்றால் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இருந்தாலும் சேக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில், சென்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் என்னுடைய குழந்தை படிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். அதை போன்று இங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணத்தோடு தியாக உள்ளத்தோடு இந்த குழந்தைகளுடைய உருவாக்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த பள்ளிக்கூடத்திலே பணியாற்றுவது என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த செயலாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்புமிக்கவர்களே, அதே நேரத்திலே மிகச் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த பள்ளிக்கூடம் வளர்ந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக வளர்ந்திருக்கிறது. அது எந்தவித சந்தேகமும் இல்லை. எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால், மாநில அளவிலே தேசிய அளவிலே பங்கு பெறுவதற்கு இங்கிருந்து நம்முடைய குழந்தைகள் அனுப்பப்படுகிறார்கள் என்று சொன்னால் தரமான குழந்தைகளை இந்த பள்ளிக்கூடத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு முறை ஆபிரகாம் லிங்கன் தூங்கிக் கொண்டிருந்த போது, தூக்கத்துக்காக போய் படுத்துக் கொண்டிருந்த போது பக்கத்திலே ஒரு சிலந்தி வலை கூடு கட்டி கொண்டிருப்பதை பார்த்தார். கட்டி முடித்தது. அது கட்டியதும் வீணாகி போனது. ஏனென்றால் கிழிந்து போய்விட்டது. மீண்டும் அவர் யோசித்தார், இனி இந்த பூச்சி என்ன செய்ய போகிறது என்று பார்த்து கொண்டே இருந்தார். அது மீண்டும் அந்த வலையை பின்ன தொடங்கியது. மீண்டும் பின்னி முடித்தது. ஆனால் அது மீண்டும்
காற்றில் கிழிந்து போய்விட்டது. இவர் யோசித்தார், என்ன சிலந்தி இப்படி செய்கிறது, என்னதான் நடக்கும் அப்படின்னு யோசித்தார். என்ன நடந்தது? இறுதியாக அது மீண்டும் விடாமுயற்சியோடு உடனடியாக தன்னுடைய கூட்டை கட்டத் தொடங்கியது. அன்புமிக்கவர்களே, அப்போதுதான் அவர் தெரிந்து கொண்டார் முயற்சி என்பது வெற்றியை தரும் என்று. அன்பு பெற்றோர்களே, அந்த விதத்திலே இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆசிரியர்களும், இங்கு தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய அவர்களும், இங்கு தாளாளராக இருக்கக்கூடிய தந்தையவர்களும் தன்னுடைய தியாக மனப்பான்மையோடு இந்த பள்ளிக்காக எந்த நேரமாக இருந்தாலும் ஓடோடி வந்து உழைப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய உருவாக்கத்திற்கு ஒரு கருவியாக அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் கண்டிப்பாக வணங்கியாக வேண்டும். ஒரு குழந்தை உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் உருவாக்கப்படுகிறது என்பதுதான் அர்த்தம். அப்படி பார்க்கின்ற போது நம்முடைய குழந்தைகள் இன்னும் அதிகமாக திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் வாழ்க்கை கல்விகளை நன்கு அறிந்து கொள்வதற்கும் இந்த பள்ளிக்கூடம் என்பது ஒரு வரப்பிரசாதமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய நாட்டில் எல்லா கட்சிக்காரர்களும் பெருந்தலைவர் காமராஜரை தன்னகத்தை சேர்த்துக் கொள்வார்கள். காரணம் என்ன? காமராஜர் ஒரு பொதுவான மனிதர். இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிப்பதில் முன்னுக்கு நின்ற ஒரு மாமனிதர். அவர்களை எல்லோரும் நாம் விரும்புகின்றோம், எல்லோரும் நாம் அரவணைக்கின்றோம், அவர்களை புகழ்கின்றோம் என்று சொன்னால் அவர்களுடைய தியாக மனப்பான்மை இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதத்திலே இன்று இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுடைய உருவாக்கத்திற்கும் தியாக மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நாம் தனித்தனியாக பாராட்டுவோம். இந்த பள்ளிக்கூடம் வளர்வதற்கும், இந்த பகுதி வளர்வதற்கும், நம்முடைய குழந்தைகள் வளர்வதற்கும் இவர்கள் ஒரு காரணமாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.